நேற்று வரை ஒருத்தரை ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் பண்ணினவர்கள் இன்றைக்கு கூட்டணி பேசுறாங்களா? 4+4 எப்போதும் 8 ஆகாது, சில நேரம் 0 ஆகிடும்னு மூத்த பத்திரிகையாளர் மணி சொன்ன கருத்து இப்ப அரசியல் வட்டாரத்தில் செம பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. தமிழக அரசியலில் கூட்டணி கணக்குகள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி தொடர்பாக வெளியாகி வரும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் மணி தனது கருத்தில் பல முக்கியமான விஷயங்கள் பகிர்ந்துள்ளார். அவரது கருத்துப்படி அரசியலில் கணித விதிகள் எப்போதும் பொருந்தாது. 4+4 எப்போதும் 8 ஆக வேண்டிய அவசியமில்லை, சில நேரங்களில் அது 0 மாறலாம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் சமீபத்திய தேர்தல் முடிவுகளை திமுக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அதேபோல் விஜயின் அரசியல் வளர்ச்சியை தடுக்கவே திமுக, அதிமுகவும் மறைமுகமாக ஒரே திசையில் யோசிக்கின்றன என்ற கருத்துக்களும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் சீமானுக்கு திமுக மற்றும் அதிமுக ஆதரவு அளிக்கலாம் என்ற தகவல் வெளியாகி வருகின்றன. ஆனால் இந்த மாதிரியான கூட்டணி அரசியல் எந்த தரப்புக்கும் பெரிய பலன் தராது என்பதை மணி கூறும் கருத்து. ஏனெனில் கடந்த காலங்களில் சீமான் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடர்பாக பேனா நினைவு சின்னம் தொடர்பாக அவர் எடுத்த நிலைப்பாடுகள் அனைவருக்கும் தெரிந்தவையே. அப்படிப்பட்ட சூழலில் இன்று அரசியல் கணக்கிற்காக இணைவது மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். மேலும் கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பே நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் அமைய வேண்டும். ஒரு கட்சியை கடைசி நாள் வரை கடுமையாக விமர்சித்துவிட்டு மறுநாளே அவர்களுடன் கூட்டணி அமைத்தால் அதை மக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள் திமுகவை ஆதரிப்பது சாத்தியமற்றது என்றும், அப்படிப்பட்ட சூழலில் வாக்குகள் வேறு திசைக்கு செல்லும் வாய்ப்பு இருப்பதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் அனைத்தும் மூத்த பத்திரிகையாளர் மணி தெரிவித்த அரசியல் பகுப்பாய்வு மட்டுமே. இவை தொடர்பாக திமுக, அதிமுக அல்லது நாம் தமிழர் கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்துதல் எதுவும் வெளியாகவில்லை. எனவே கூட்டணி குறித்த எந்த முடிவும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு பிறகே உறுதியாக தெரியும். இந்த அரசியல் பகுப்பாய்வு குறித்து உங்கள் கருத்து என்ன? திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இடையே இப்படியான அரசியல் நகர்வுகள் சாத்தியமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.